அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சண்டேவோட குட்டி vlog பாத்துக்கலாமா? ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் லேட்டா தான் இருந்துச்சோம். அதுக்கப்புறம் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி அண்ட் வந்து சன்னா மசாலா கிரேவி செய்வோம்ல, சோ அதோட வந்து நம்ம ராஜ்மாவும் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். கிட்னி பீன்ஸ் இருக்கும்ல, சோ அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சப்பாத்திக்கு வந்து நீங்க சைடிஷா கூட நீங்க எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு அப்புறம் பூரிக்கு நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும் சப்பாத்திக்குனா. இந்த ரெசிபியோட லாங் வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் லஞ்சுக்கு ஒரு சூப்பரான குழம்பு செஞ்சிடணும். இது இந்த குழம்பு பேர் வந்து நம்மளா வைக்கிறது தான், பொரிச்ச முட்டை குழம்பு. நம்ம வந்து வெந்தயான மாதிரி செஞ்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல எக், இதை வந்து நம்ம வந்து அந்த ஆத்துல போட்டுருணும். ஆக்சுவலா இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பொரிச்ச முட்டை குழம்புல வந்து நம்ம ஆட் பண்ண இந்த முட்டையில ஒரு சில இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணி செஞ்சிருக்கோம். ரொம்பவே ஃபிளேவர் நல்லா இருக்குங்க. இதுல நம்ம தேங்காய், கசகசா, மிளகு ஜீரகம், சின்ன வெங்காயம், சோம்பு, கொத்துக்கல்ல இந்த மாதிரி பல பொருட்கள் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னைக்கு ஒரு 3 முட்டை தான் எடுத்துருந்தேன் இதுக்கு, இந்த குழம்பு செய்யறதுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு. இந்த குழம்பு எப்பயாச்சும் ஒரு நாள் செய்யலாம்னா செய்ய முடியல. இப்பதான் டைம் கிடைச்சிச்சு, ஏன்னா கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர். நம்ம குழம்பு செஞ்சுட்டு லாஸ்டா இதை நம்ம குழம்புல ஆட் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே குழம்புலயே இருக்கட்டும்னு விட்டுருணும். அந்த குழம்புல உள்ள ஃபிளேவர் எல்லாம் இந்த பொரிச்ச முட்டையில இறங்கி அந்த குழம்போட டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். அண்ட் இந்த பொரிச்ச முட்டையும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த பொரிச்ச முட்டையை நம்ம அப்படியே சாப்பிடும் போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பொரிச்சு வச்சா உடனே காலி ஆயிடும். ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குமா, உடனே சாப்பிடணும் போல தோணும். அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்புல போடணும். எடுத்தோடனே நம்ம அப்படியே போட்டுறக்கூடாது, கொஞ்சம் ஆறணும். குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு லாஸ்டா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம்ல, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து முட்டை பொரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆறின பிறகு குழம்புல ஆட் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது, எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ஆனா இந்த குழம்பு முட்டை பொரிச்ச குழம்பு அப்படின்னு செய்யும்போது நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ணாம செய்யறது இன்னும் நல்லா தான் இருக்கும். ஆனா நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டா தான் ஆட் பண்ணணும். நம்ம எடுத்தோடனே டக்குன்னு ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஃபுல்லாமே நம்ம பொரிச்சு வச்சிருக்க முட்டை இருக்கு பாருங்க, அது எல்லாமே ஆறின பிறகுதான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். நம்ம சுட சுட இந்த குழம்புல சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி போயிடும் முட்டை, அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த குழம்பு ரெசிபி வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த குழம்பு செய்யும் போது நான் வீடியோ எடுக்கல, பட் நீங்க வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோல நான் அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம ரைஸையும் பக்கத்துலயே பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரைஸை ஒரு ஹாட் பாட்ல சர்வ் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து முக்கியமா நம்மளோட உணவுல சேர்த்துக்கணும். நான் வந்து முருங்கைக்கீரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சது. இன்னும் வந்து கெமிக்கல் கலக்காம ஆர்கானிக்கா நம்ம கொள்ளையில வந்து விளையிற முருங்கைக்கீரைங்க. வெயிட் லாஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா கன்சியூம் பண்ணலாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ரத்த சோகை இருக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாங்க. ரெகுலரா இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கிறதுனால முடி உதிர்ற பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சரியாயிடும். குழந்தைங்கன்னா இருந்தானா இந்த முருங்கைக்கீரை கூட சாதத்துல போட்டு நீங்க கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா காரமா சாப்பிட மாட்டாளா, சோ ஜுவேனாக்கு மட்டும் தனியா பிளைன் ரைஸ் எடுத்து வச்சு முருங்கைக்கீரை சாதம் போட்டு அதுல கொஞ்சமா கீ ஆட் பண்ணி ஆல்ரெடி ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமா பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன். சோ அதையும் நம்ம சேர்த்துட்டு இதுல பசு நெய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம்.